அர்த்தம். நான் மனைவி மேலே பிரியமாக இருக்கிறேன்னா குடும்ப வாழ்க்கை சரியாக போகுதுன்னு அர்த்தம். என் பிள்ளைங்க என்ன நேசிக்கிறாங்க, நான் பிள்ளைகளை நேசிக்கிறேன்னா வீடே சொர்க்கமாயிடும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பேர் கோடி கோடியாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் மனைவிக்கு இவர் மேலே பிரியம் இல்லை, இவருக்கு மனைவி மேலே பிரியம் இல்லை, பிள்ளைங்க சரியில்லை, பிள்ளைங்க மேலே வெறுப்பு வருது, பிள்ளைங்க சொல்லு கேட்கறது இல்லை. அப்போ வீட்டில் டோட்டலாக நிம்மதி இழந்துடுறார். என்னுடைய நிம்மதி வீட்டில் தக்க வைக்கணும்னா நான் பிரியப்படுற மனைவி இருக்கணும், என்ன பிரியப்படுற மனைவி இருக்கணும், நான் பிரியப்படுறதாக இருக்கணும். அவங்க என்ன பிரியப்படணும், என் பிள்ளைங்க என் சொல்லு கேட்கணும். பெருமானார் சொல்லுவாங்க, நீ நற்பாக்கியம் உடையவனா, நீ ஒரு சீதேவியா உன்னை அல்லாஹ் ஆக்கணுமா? அல்லாஹ் சில அடையாளங்களை வச்சிருக்கான். அதில் முதல் அடையாளம், உனக்கு எல்லா வகையிலும் ஹைரும் நலவும் செய்கிற மனைவி கிடைச்சிக்கிடுவாங்கன்னா. அல்லாஹ் நம்ம வீட்டு மனைவியர்களை அப்படி ஆக்கி வைப்பான். அவங்க இருக்கணும், நம்ம ஹயாத் வரைக்கும் அவங்க இருக்கணும், நம்ம வாழ்கிற வரைக்கும் அவங்க நம்ம கூட இருக்கணும். மனைவியின் இடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியாது. அந்த ஸ்தானத்தை நிறைய பேர் மனைவியை இழந்த பின்னால் தான் அதை பற்றி நினச்சி பார்க்குறாங்க. இருக்கிற வரைக்கும் சங்கடப்படுத்திடுறாங்க. நம்மால் நம்முடைய மனைவி ஒரு துளி கண்ணீர் வடிச்சிடக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் கொடுத்த வரம். ஆனால் அந்த மனைவி யாரா இருக்கணும்,